தலைகீழா என்ன ராணி இருக்கும்? தலைகீழ ராணி இருக்கிற ஒரே இது சீட்டு கட்டில் தான் ஒரு ராணி தலைகீழா இருக்கும். இது தவிர எங்கேயுமே தலைகீழா இருக்காது. சீட்டு கட்டில் ஏதாவது க்ளூ இருக்கு. தேடி தேடி பார்த்து சலிச்சு போய் வெள்ளைக்காரர் சொல்றாரு, சார் ஒரு வேளை இருந்திருக்கலாம், இப்போ எதுவும் இல்லை, அதனால நம்ம கிளம்பிடலாம், இனிமே எதுவும் கிடைக்காதுன்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. தாத்தாவும் மனசு உடைஞ்சு போயிட்டார். வீட்டை யாருக்கோ விற்கிறதா டிசைட் பண்ணிட்டு வீட்டை கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போறேன், இனிமே எனக்கு புதையலும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. எங்க அப்பா ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு, அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும்னு சொல்லி அந்த ஒயிட் கவர் இருந்தது இல்லை, அதுல ஒரு ஸ்டாம்ப் வேற ஒட்டி இருக்கு. அந்த ஒயிட் கவரை கிழிச்சு அங்க போற குப்பை தொட்டியில ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருக்கு, அதுல போட்டுட்டு தாத்தா கிளம்பிட்டார். வெள்ளைக்காரரும் கிளம்பிட்டார். ஆனா வெள்ளைக்காரருக்கு மனசு கேட்கல, ஏதோ இருக்கு, எதையோ மிஸ் பண்றோம், நம்ம எதையோ மிஸ் பண்றோம். தலைகீழ் ராணினா என்ன? தலைகீழ் ராணினா என்ன? திடீர்னு ஃபிளாஷ் அடிக்குது அவருக்கு. அந்த ஒரு ஒயிட் என்வலப் இருந்தது இல்ல, அதை ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த போட்டோவை பார்க்குறாரு, அந்த வெள்ளை என்வலப்பில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டி இருக்குல்ல, பழைய கால ஸ்டாம்ப்பு. ஏன்னா இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா உபயோகிச்ச ஸ்டாம்ப் அது. அந்த ஸ்டாம்ப்பு பழசா இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஸ்டாம்பில் எலிசபெத் ராணியினுடைய படம் இருக்கிற ஸ்டாம்ப் அது. ஆனால் அந்த ராணியினுடைய படம் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கிறது. இதில் ஸ்டாம்பில். உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போதுதான் தெரிகிறது, தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல $1,000,000 மதிப்புள்ள மார்க்கெட் இருக்கான். அதுவும் ராணியினுடைய ஸ்டாம்பை தவற அச்சிட்டாங்கனாக்க அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கோஷ்டி உலகத்துல இருக்கு. அவர்கள் இப்ப அவர் தேடி பார்க்கிறாரு, எவ்வளவு ஸ்டாம்ப் அச்சிட்டாங்க, தலைகீழ அச்சிட்டாங்க. அவங்களெல்லாம் அநேகமா ராணி கழுவுல ஏற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல தலைகீழ அச்சிடப்பட்டது எவ்வளவு ஸ்டாம்ப்னா வெரி ஃபியூ, 10 15 அதுக்குள்ள நிறுத்திட்டாங்க. தலைகீழ அச்சிடும். அந்த 15 வச்சிருக்கிறவெல்லாம் இன்னைக்கு மில்லியன். அதுல ஒரு ஸ்டாம்ப் நம்ம தாத்தாவிட்ட கிடைச்சு அதை அவர் ஒரு என்வெலப்ல ஒட்டி தலைகீழ் ராணின்னு குறிப்பு வச்சுட்டு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. நம்மளாலதான் கண்டுபிடிக்க முடியலன்னு வெள்ளைக்காரர் கண்டுபிடிச்சு உடனே போன் பண்றாரு. யாருக்கு? தாத்தா கார்ல போயிட்டு இருக்காருல்ல, தாத்தாவுடைய டிரைவருக்கு போன் பண்ணி, எங்க கீழ்ச்சி போட்டாரு தாத்தாட்ட கேளு. தாத்தா கிட்ட எங்கேயோ கீழ்ச்சி, அங்க ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது, அதுல கீழ்ச்சி, அந்த குப்பைக்காரரை கண்டுபிடின்றாரு வெள்ளைக்காரர். உடனே ஊர் முழுக்க போன் பண்ணி கலெக்டர்ல இருந்து அந்த கார்பரேஷன் அதிகாரிகள்ல இருந்து தாத்தாவில இருந்து தாத்தா பையன்ல இருந்து வெள்ளைக்காரர்ல இருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள். அப்படின்னு கதையை முடிச்சிட்டார் சுஜாதா.